குட் ஈவினிங்ப்பா. இது லிமிட்டிங் ஏஜென்ட்டோட பார்ட் 3 வீடியோப்பா. நான் ஒரு ஹாலிவுட் ஃபிலிமோட அந்த பிக்சர் எடுத்து போட்டு அதை லிமிட்டிங் ஏஜென்ட்டோட கம்பேர் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருப்பேன். இது பார்ட் 3 வீடியோ. ஸோ இதோட நம்ம லிமிட்டிங் ஏஜென்ட் கான்செப்டை முடிச்சுக்கிடலாம். பட் லிமிட்டிங் ஏஜென்ட்டுங்கிறது எக்கச்சக்கமாக ட்ரெஸ் பண்ணி கேட்கலாம். நிறைய பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ போதும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபர்தராக கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு எது தெரியலையோ அதை மட்டும் கேளுங்க. அப்புறம் அந்த தம்ப்நெயில்ல அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இது அந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க நினைச்சுக்கிடாதீங்க. நான் படத்தோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு எதையுமே பண்ண மாட்டேன். பட் எதுக்காக அந்த ப்ரொஃபைல் பிக்சர்ல அப்படி வைக்கிறேன் அப்படின்னா, ப்ரொஃபைல் இல்ல தம்ப்நெயில்ல அப்படி வைக்கிறேன் அப்படின்னா, நீங்க வந்து ரிலேட் பண்ணி படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ட்ரையா போகாம ப்ரொஃபஷனலாவே இல்லாம கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிக்கும்போது, ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்டோட ரிலேட் பண்ணி படிக்கும்போது கொஞ்சம் அப்ளிகபிளா நீங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்றதுதானே தவிர்த்து நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட்ல இது தேர்ட் வீடியோ. இந்த தேர்ட் வீடியோல நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணிருக்கேன். இதுல நிறைய கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம்டா. இதை நான் பண்றேன். பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்தரா கொஸ்டின்ஸ் நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். இதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுல தெரியாததை திருப்பி எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. தெரியாதது மீன்ஸ் நீங்க கண்டிப்பா தெரியாததுன்னா பார்த்த உடனே அந்த கொஸ்டினை பார்த்த உடனே இது தெரியல அப்படின்னு பண்றீங்க அப்படின்னு எனக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நான் அந்த வீடியோ போட்டாலும் அதை பார்த்து நீங்க கத்துக்கிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது வந்து உங்க கிரியேட்டிவிட்டி நீங்க யோசிக்கிறதுல தான் இருக்கு. அதாவது நீங்க அந்த கொஸ்டினுக்கு ட்ரை பண்ணுவீங்க இல்லையா, அதுதான் லேர்னிங் ப்ராசஸே. நீங்க அப்படி நினைச்சுக்காம என்ன பண்றீங்கன்னா, நான் சொல்யூஷன் கத்து கொடுத்துட்டா போதும் அதுதான் லேர்னிங் ப்ராசஸ் நினைச்சுக்கீங்க. கிடையாது. லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற டீச்சர் வெளியே வரணும். நீங்க தான் அது என்ன அப்படிங்கறத யோசிக்கணும். நீங்க யோசிக்கிறது தான் அங்க கத்துக்கிற ப்ராசஸ். ரைட்டான ஆன்சர் வருதா தப்பான ஆன்சர் வருதா அதை பத்தி நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா, அப்போ நீங்க கத்துக்கிற ப்ராசஸ்குள்ள போயிட்டீங்க. எப்படியா இருந்தாலும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். பட் ஒரு கொஸ்டினை பார்த்த உடனேவே அதை பண்றதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு, யோசிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு இந்த கொஸ்டினை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க அப்படின்னு நீங்க பண்ணக்கூடாது. நீங்க வந்து அப்படி ஒருவேளை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்றும் எக்ஸ்பிளனேஷனுக்கு பெருசா விஷயம் கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு அது பிரயோஜனப்படாது. கத்துக்கிறதுக்காக தானே பண்றோம். அப்போ நீங்க நிறைய ட்ரை பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கொஸ்டின் தெரியல அப்படிங்கிறது. நீங்க கஷ்டப்படுறப்ப நிறைய கொஸ்டின் வந்துடும் ஆன்சர். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஃப்ரூட்டை பார்த்துட்டீங்கன்னா நீங்க எங்கிட்ட கொஸ்டினே கேட்க மாட்டீங்க. நீங்க கேட்கிற கொஸ்டின் வந்து எனக்கே தெரியாத மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட கஷ்டமான கொஸ்டின் மட்டும்தான் நீங்க கேட்பீங்க. அந்த லெவலுக்கு நீங்க வரணும். ஸோ பேசிக் கொஸ்டின்ஸையே இன்னும் வந்து தெரிஞ்சுக்காம இருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த கொஸ்டினுக்குள்ளேயும் தரோவா உள்ள போய் இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க தரோவா இறங்கி ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அப்ப நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அப்ப நீங்க எந்த இடத்துல ஸ்ட்ரகிள்ங்கிறத முதற்கொண்டு நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சரி இந்த இடத்துல ஸ்ட்ரகிள்ங்கிறது இடத்துல அந்த இடத்துல நீங்க எப்படி படிச்சா எப்படி புரிஞ்சுக்கிட்டா அது ஈஸியா புரியும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சரிடா, இந்த கொஸ்டினை பார்க்கலாம். இதுல பாருங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அகைன் லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கிற கான்செப்ட் தான். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கன்னு டைரக்டா சொல்லல, ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை கரெக்டா எடுத்திருந்தா தானே ப்ராடக்ட் கரெக்டா வந்திருக்காங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இதோட பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன். ஜென்ரலா ஹைட்ரோ கார்பனுக்கு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஹைட்ரோ கார்பனோட பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது தட் இஸ் நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், உண்மையிலே பேலன்ஸ் பண்ணா ஈஸி தான். ஸோ நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கிடலாம். அங்க வச்சு நீங்க நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன இடத்துல தப்பு விட்டுட்டீங்க, தட் இஸ் ஏதோ ஒரு இடத்துல ஒரு 4ன்னு போற இடத்துல வந்து 6ன்னு வந்துருச்சு, எப்படியோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் தப்பாயிரும். அதனால தயவு செய்து இந்த ஹைட்ரோ கார்பனோட கம்பஷன் ஈக்குவேஷனுக்கு நீங்க பேலன்சிங் ஈக்குவேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்பாட்ல வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இங்க நிறைய கார்பன் வர வர, சின்ன கார்பனா இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, நிறைய கார்பன் வர வர ஆக்சிஜனோட நம்பர்ஸ்லயும் ஹச்ஓட நம்பர்ஸ்லயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்நேரம் உட்காந்து இருக்கிற டென்ஷன்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. அதனால அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது சுத்தமா ஒத்து வராது. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். அப்படி இல்லாம நீங்க வந்து இல்ல நான் அதெல்லாம் எனக்கு பேலன்சிங்லாம் சூப்பர் அப்படி சாதாரணமா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹைட்ரோ கார்பன் பேலன்சிங்க்குலாம் நான் ஒன்றும் பெருசாலாம் எஃபர்ட் போடல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. இது ஒன்றும் எஃபர்ட் கிடையாது, ஒரு சின்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது தான். அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்பாட்ல போய் கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன திணறல் வரும். இந்த கொஸ்டினுக்கு அந்த திணறல் வந்து ஒருவேளை ஃபைனலா ஆன்சர் வரல, சாய்ஸ்ல கொடுத்துருக்க ஆன்சர் வரலன்னா நீங்க திருப்பி ஒண்ணு செக் பண்ணும்போது இனிஷியல் வரைக்கும் செக் பண்ண வேண்டியிருக்கும். அதனாலதான் சொல்றேன், ஹைட்ரோ கார்பனுக்கு மட்டும் இந்த பேலன்சிங் ஈக்குவேஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. CXHY ஹைட்ரோ கார்பனுடைய கம்பஷன் ஈக்குவேஷனுக்குரிய பேலன்சிங் ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் பை 4. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒய்க்கு மட்டும்தான் அந்த 4 டினாமினேட்டர்ல இருக்கு, எக்ஸுக்கு இல்ல, காமன் டினாமினேட்டர் கிடையாது 4. இவ்வளவு ஓட்டு எடுத்தோம் அப்படின்னா XCO2 and Y by 2 H2O.
இதுதான் பேலன்சிங் ஈக்குவேஷன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக 6 இருக்கு. ஸோ இப்போ பேலன்சிங் ஈக்குவேஷன் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு இதை எடுத்தோம்னா ஓக்கு பதிலாக என்ன போடணும், எக்ஸ் எக்ஸ் வந்து 2 + 6/4. ஸோ இது என்ன வரும், 3/2. ஸோ 3.5 வரும். 3.5னா 7/2 லிட்டர்ஸ் வரும் இல்லையா. 3.5 ஆக்சிஜன் நம்ம எடுக்கணும். 3/2ங்கிறது அதாவது இந்த 4 வந்து 6க்கு மட்டும்தான் டினாமினேட்டர், 2க்கு டினாமினேட்டர் கிடையாது. இந்த இடத்துல நான் தப்பு பண்ணி நிறைய டைம் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப இங்க தப்பு பண்ணிருக்கேன். அந்த தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க. இது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் ஜென்ரலா. ஸோ அப்புறம் இது CO2, இங்க 2 கார்பன் இருக்கறனால 2CO2 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, இங்க H2, y/2ங்கிறதுனால 3H2O. இப்போ நீங்க பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலா பேலன்சிங் ஈக்குவேஷன். ஸோ இப்போ பேலன்சிங் ஈக்குவேஷன் பண்ணியாச்சுடா. இந்த பேலன்சிங் ஈக்குவேஷன் ரெடி பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம லிமிட்டிங் ரீஜன் கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ பாருங்க 16.4 லிட்டர் ஹைட்ரோ கார்பன் எடுத்திருக்காங்க. இது ரெண்டாவது கேஸ் பாருங்க, இது மோல்ஸ்ல எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, இது மோல்ஸ்ல எடுத்திருக்காங்க, இது லிட்டர்ல எடுத்திருக்காங்க. ஒன்னு நம்ம லிட்டர்ல கால்குலேட் பண்ணணும், ஏன்னா எல்லாமே கேஸ் தான். ரூம் டெம்பரேச்சரா இருந்துச்சுன்னா H2O மட்டும் லிக்யூடா இருக்கும். ஆனா அவங்க கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால இது எப்பயுமே கேஸ் தான். ரூம் டெம்பரேச்சரா இருக்கட்டும், வாட் எவர் மேபி தி டெம்பரேச்சரா இருக்கட்டும், பட் கேஸா தான் இருக்கும் இல்லையா. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க ஒன்னு வால்யூம்ல நான் அப்ளை பண்ணணும், இல்ல வால்யூம்ல அப்ளை பண்ணல அப்படின்னா மோல்ஸ்ல அப்ளை பண்ணணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்போ நான் ஏன் வால்யூம்ல அப்ளை பண்ண போறேன்னா, ஃபைனலா கார்பன் டை ஆக்சைடோட வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி லிட்டர்ஸ் கார்பன் டை ஆக்சைடோட வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வால்யூம்ல அப்ளை பண்ண போறேன். ஏன்னா ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு இடத்துல வால்யூம், ஒரு இடத்துல மோல். அப்ப நீங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸும் கொடுத்தீங்க, அப்ப ஏன் நான் மாத்தணும், வால்யூமே நம்பர் ஆஃப் மோல்ஸையும் நான் அப்படியே எடுத்துக்கலாம்ல, எதுக்காக வந்து இந்த 9, 8 இல்ல வால்யூமையோ ஏதோ ஏன் மாத்தணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு மாத்திக்கணும், ரெண்டையுமே ஒரே டைம்ல கொண்டு வாங்கன்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தானே தவிர்த்து வால்யூம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடையாது. ஸோ அப்போ நீங்க ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் தான் யூஸ் பண்ண முடியும், எய்தர் வால்யூம் ரிலேஷன்ஷிப் ஆர் மோல் ரிலேஷன்ஷிப். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த செகண்ட் இருக்கு இல்லையா, அதை மோல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத வால்யூமா மாத்திக்கிறேன். ஏன் வால்யூமா மாத்த போறேன் அப்படின்னா, இங்க கார்பன் டை ஆக்சைடு தான் கேட்டிருக்காங்க, அதனால நான் இதை வால்யூமா மாத்திக்கிறேன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வால்யூம்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம்னா என்னப்பா, 22.4 லிட்டர். எந்த ஒரு கேஸா இருந்தாலும், இது லிக்யூடுக்கு கிடையாது, 22.4 லிட்டர் எந்த கேஸா இருந்தாலும் அது ஒரு மோல் தான். அப்ப 0.98 அது எந்த கேஸா இருந்தா என்ன, இந்த மோல் இருக்கு இல்லையா, அப்ப 1 மோல் வில் பி ஈக்குவல் டு 22.4 லிட்டர்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நான் 0.98 மாத்தணும். ஸோ 22.4 லிட்டர் இன்ட்டு 0.98 டிவைடட் பை 1, இதுதான் எனக்கு வால்யூம் தெரிஞ்சு போச்சு. ஸோ என்னது 22.4 இன்ட்டு 0.98 அப்ராக்சிமேட்டா இது என்ன வரும், 22.4 கிட்ட தான் வருது இல்லையா, ஏன்னா 1 மோலுக்கு பக்கத்துல தான் எடுத்திருக்காங்க. அப்ப 22.4 லிட்டர் கிட்ட தான் வருது. சரி, எனிவே பார்க்கலாம். இதுதான் அவங்க எடுத்திருக்கிற அமௌண்ட். இப்ப எனக்கு அது தேவையில்லை, முதல் லிமிட்டிங் ரீஜன் நான் கண்டுபிடிச்சுக்கிடுறேன். கரெக்டா அவங்க எடுத்திருக்காங்களாங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, வால்யூம் ரேஷியோ வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ரேஷியோ. அப்ப இங்க ஒரு வால்யூம் எடுத்திருந்தா இங்க 7/2 வால்யூம் எடுக்கணும். அப்போ இங்க 16.4 எடுத்திருந்தாங்கன்னா இங்க எவ்வளவு எடுத்திருக்கணும், 7/2 இன்ட்டு 16.4. ஏன்னா இங்க 1 எடுத்தா இங்க 7/2, அப்ப 16.4 எடுத்தா அதோட 3.5 மடங்கு, தட் இஸ் 7/2. ஸோ 16.4 இது எவ்வளவு வருது அப்படின்னு பாத்துக்கலாமா. ஸோ 8.2 இன்ட்டு 7னா அப்ராக்சிமேட்டா 57.4 லிட்டர் எடுக்கணும். ஆனா அவங்க 22.4 லிட்டர் கிட்ட தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டா, ஏன்னா 0.98ங்கிறப்ப 1க்கு பக்கத்துல இருக்கிறதுனால இது வந்து என்னவா இருக்கலாம், கண்டிப்பா அப்ராக்சிமேட்டா 22.4 லிட்டருக்கு ஈக்குவல் தான் இருக்கணும். ஆனா எவ்வளவு நம்மளுக்கு தேவை, 57.4. இதுதான் ஆக்சுவல். நான் எப்படி கண்டுபிடிச்சேன், ஒரிஜினலா இருக்கிற வால்யூம் ரேஷியோ. இது ஒரு வால்யூம் எடுத்திருந்தாங்கன்னா இது 7/2 வால்யூம் எடுத்திருந்திருக்கணும். அப்போ இது 1 லிட்டர் எடுத்திருந்தாங்கன்னா இது 7/2 லிட்டர், இது 16.4 லிட்டர் எடுத்தாங்கன்னா இது 7/2 இன்ட்டு 16.4 லிட்டர் எடுத்திருந்திருக்கணும். ஆனா அவங்க எடுத்தது 22.4 இன்ட்டு 0.98. இப்படி இருந்தா அப்போ இங்க எக்ஸஸ், அதாவது 57.4ன்னு எடுக்கிறதுக்கு பதிலா இவங்க ரொம்ப கம்மியா எடுத்திருக்காங்க. அப்ப இதுதான் கம்மியா எடுத்திருக்காங்க, இது எக்ஸஸா எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஹைட்ரோ கார்பன் எக்ஸஸா இருக்கு, ஆக்சிஜன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா. இந்த இடத்துல ஏதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்கடா. ஸோ இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். இனிமே நான் அந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் எவ்வளவு எடுத்திருக்கேனோ அதுதான் ப்ராடக்ட் எவ்வளவு கிடைக்குங்கிறத தீர்மானிக்கும். அப்போ நான் ப்ராடக்ட் எவ்வளவு கிடைக்குங்கிறத பாக்குறதுக்கு என்ன பண்ண போறேன் பாருங்க, 7/2 வால்யூம் எடுத்திருந்தேன்னா 2 வால்யூம் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது.
7/2 வால்யூம் எடுத்திருந்தா 2 வால்யூம், தட் 7/2 லிட்டர் எடுத்திருந்தேன்னா 2 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சிருந்திருக்கும் எனக்கு. ஏன்னா இனிமே நான் இதை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது, இதை மட்டும் வச்சு தான் கால்குலேட் பண்ணும். இது ஒரிஜினல் 7/2க்கு 2 லிட்டருங்கிறதா ஒரிஜினல். ஸோ அப்போ நான் என்ன எடுத்துக்கேன், 22.4 இன்ட்டு 0.98 லிட்டர் தான் எடுத்திருக்கேன்னா இது எவ்வளோ கிடைக்கணும், 2 இன்ட்டு 22.4 இன்ட்டு 0.98 டிவைடட் பை 7/2ன்னு வரும்பா. அதனால 2 இங்கே போட்டுக்கிட்டேன். ஸோ இதை பண்ணால் எவ்வளோ ஆன்சர் வருது, ஸோ 28, இது 0.28ன்னு வரும். அப்போ 0.56 இன்ட்டு 22.4. 1 minute, நான் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். நீங்கள் கால்குலேட் யூஸ் பண்ணாதீங்க, ஆனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 இன்ட்டு 22.4 நான் ஃபுல்லாகவே பண்ணுறேன், ஏன்னா எங்கேயாவது தப்பு விட்டுட்டேன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அடுத்து. அதே மாதிரி நான் பண்ண கொஷினுக்கு ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமான ஆன்சர் வந்துச்சுன்னா அதையும் எனக்கு சொல்லுங்கள். இந்த கொஷினுக்கு வித்தியாசமான ஆன்சர் வருது அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ 12.544 வருதுப்பா. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைக்க போகிற கார்பன் டை ஆக்சைடுடைய வால்யூம். கவனிச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், கார்பன் டை ஆக்சைடோட வால்யூம். சரி, இவங்க என்ன கேட்டிருக்காங்க, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கார்பன் டை ஆக்சைடோட வால்யூம் எப்படி கண்டுபிடிச்சேன், லிமிட்டிங் ஏஜென்ட் வச்சு கண்டுபிடிச்சேன். ஹவு மெனி ஆக்சிஜன் ஆட்டம் வில் பி தேர் இந்த சாம்பிள் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடில் எவ்வளவு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 22.4 லிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதில் 1 மோல் ஆஃப் CO2 இருக்கும். 1 மோல் ஆஃப் CO2ல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, 2 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஸோ 22.4 லிட்டர்ல 2 மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னா, ஆக்சிஜன் மாலிகுல் இருக்குன்னா, தட் இஸ் 2 மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் தான். ஸோ 22.4 லிட்டர்ல 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, 2 மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு கிடைச்ச 12.544 லிட்டர்ல எவ்வளவு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும், 2 இன்ட்டு 12.544 டிவைடட் பை 22.4 லிட்டர். மறுபடியும் இதை கால்குலேட் பண்ணோம்னா, ஸோ ஐ திங்க் 0.56 இன்ட்டு 22.4 2 இன்ட்டு 0.56 வரும்னு நினைக்கிறேன்டா. நீங்கள் இதை ஈஸியாக பண்ணிக்கலாம்டா, நான் இங்கே பண்ணுறதுனால தான், ஏன்னா இந்த இடத்துல இருக்குல்ல, இதை பண்ணதுனால தான் இது வந்துச்சு. ஸோ அதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணால் 22.4 22.4 கேன்சல் ஆயிரும். 2 இன்ட்டு 0.56 மோல் வரும்னு நினைக்கிறேன்டா. 1.12 வருது. ஸோ 1.12 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சிஜன் ஆட்டம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை, ஹவு மெனி ஆக்சிஜன் ஆட்டம், ஹவு மெனி நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்னு கேட்கல, எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, 1 மோலா இருந்திருந்தது அப்படின்னா 6 இன்ட்டு 10⁻23 ஆக்சிஜன் ஆட்டம் இருந்திருக்கும். 1.12 மோலா இருந்திருந்ததுன்னா 6 இன்ட்டு 10⁻23 இன்ட்டு 1.12. ஸோ அப்ராக்சிமேட்டா இது எவ்வளவு வரும், 10⁻23 6.72 இன்ட்டு 10⁻23 ஆக்சிஜன் ஆட்டம் வரும். நீங்களும் பண்ணி பாருங்க. நான் ஆன்சர் பண்ணிட்டு அடுத்து எல்லாத்தையும் நல்லா 4-5 டைம் பண்ணிட்டு நான் கொஸ்டின் பண்ணலடா, அப்படி டைரக்டா கொஸ்டினுக்கு வந்துட்டேன். நான் சில நேரங்கள் அப்படி பண்ணுவேன், ஏன்னா ஏதாவது கொஸ்டின்ல எனக்கு எரர் இருக்குங்கிறது தெரிஞ்சா மட்டும் முதைய பண்ணி பார்ப்பேன். பட் எப்பயுமே வீடியோ ஸ்பாட்ல வரப்போ ஸ்பாட்ல தான் பண்ணுவேன். ஏன் அப்படி பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வர டவுட் எனக்கும் வரணும், அப்பதான் நான் அந்த டவுட்டை ஸ்பாட்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னா ஏதோ ஒரு இடத்துல தெரிஞ்ச தெரியாமலோ என் மூளை அதுக்கு ரெடி ஆயிரும். ஸோ நான் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணாமலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான். சரி, இங்க பாருங்க, ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எக்ஸஸ் ரியாக்டன்ட் வில் பி லெஃப்ட் ஓவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு எக்ஸஸ் ரியாக்டன்ட் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். 16.4 லிட்டர் தான் எக்ஸஸா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ எவ்வளவு எக்ஸஸா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆனா மோல்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ப நான் மோல் ரேஷியோ நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். இது 0.98 மோல்ஸா இருக்குடா. அதாவது நம்மளுக்கு ஒரிஜினலா மோல் ரேஷியோ அந்த ரியாக்ஷன் படி எப்படி இருந்திருக்கணும், 1 மோல் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் எடுத்திருந்திருக்கணும். அடுத்து அதுக்கு கரஸ்பாண்டிங் மோல் ரேஷியோ, ஒரிஜினல் மோல் ரேஷியோ ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் படி 7/2 மோல்ஸ் இருந்திருக்கணும். அப்போ இது 0.98 தான் எடுத்திருந்தாங்க. இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்போ இது எவ்வளவு மோல்ஸை இங்க இருந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ 7/2 ஆக்சிஜன் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா 1 மோலை யூஸ் பண்ணியிருந்திருக்கும். அப்போ 0.98 எடுத்திருந்தாங்க. அவங்க எடுத்ததை விட்டுருங்கடா, அவங்க எடுத்தது எக்ஸஸ். அதுல நம்ம ஆக்சிஜன் மட்டும்தான் எவ்வளவு தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு மீதியை விட்டுரும். ஸோ 7/2 மோல் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்திருந்தீங்கன்னா 1 மோல் ஆஃப் ஹைட்ரோ கார்பனை அது ரியாக்ட் பண்ணி வச்சிருக்கோம்.
ஹைட்ரோகார்பனோட ரியாக்ட் பண்ணுங்க. அப்போ 0.98 எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா 1 × 0.98 divided by 7/2. So again 0.28, right? So 0.28 மோலை மட்டும்தான் இங்க இருந்து தூக்கி இருக்காது. நம்ம எடுத்திருக்கிறது வால்யூம், அதாவது 16.4 லிட்டர் வால்யூம். 16.4 லிட்டர் அதாவது 22.4 லிட்டர் வால்யூம் எடுத்திருந்தோம்னா அதை ஒரு மோல் சொல்லுவோம். அப்போ 16.4 லிட்டர்னா 1 × 16.4 divided by 22.4 லிட்டர். ஸோ 16 divided by 22.4 எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணலாமா? 16.4 divided by 22.4 0.732. ஸோ 0.732 அவங்க எடுத்திருக்காங்க. எடுத்தது பாருங்க 0.732. ஆனா யூஸ் ஆனது வெறும் 0.28 தான். அப்போ 0.732 மைனஸ் 0.28 மைனஸ் பண்ணா என்ன வரும்? ஃபைனலா எடுத்துறேன். 0.28 தட் இஸ் 0.45 அளவுக்கு மிச்சம் இருக்குடா. யூஸ் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிற அந்த ஹைட்ரோ கார்பனை அடுத்து ஏதாவது கம்பஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்சர் 0.45. சரி, அடுத்து பாருங்க. ஹவு மெனி கிராம்ஸ் ஆஃப் த எக்ஸஸ் ரியாக்டன்ட் வில் பி லெஃப்ட் ஓவர்? எவ்வளவு கிராம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. வால்யூம் எவ்வளவு இருக்குன்னு இனிமே கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்க்கலாம். ஹவு மெனி கிராம்ஸ், இங்க நம்ம வந்து 0.5 மோல்ஸ் எக்ஸஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். 0.5 மோல்ஸ் 1 மோலா இருந்ததுன்னா இது 0.5 மோல்ஸ் எக்ஸஸா இருக்கு. இப்போ இதோட வெயிட் வேணும். ஹவு மெனி கிராம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் இல்லையா? ஸோ கிவன் வெயிட் நம்மளுக்கு தெரியாது, அதை தான் கேட்கறாங்க. இந்த வெயிட் தான் எவ்வளவுன்னு கேட்கறாங்க, இந்த மோல்ஸுக்குரிய கரஸ்பாண்டிங் வெயிட். அப்போ 0.45 இன்ட்டு மாலிகுலர் வெயிட் என்னடா வரும்? C2H6 C2H6 அப்பனா 12 24 plus 6 30, right? So 24 plus 6 na 30. 0 13.5 grams எக்ஸஸா இருக்கு. ஸோ கிராம்ஸ்ல பார்த்தோம்னா 13.5 grams டா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 1.45 மோல்ஸ்ல 0.45, கிராம்ஸ்ல பாத்தீங்கன்னா 13.5. How many of each atom that makes up the excess reactant will be left over? Okay, how many of each atom that makes up the excess reactant will be left over? How many of each atom that makes up the excess reactant? அடுத்தது பாருங்கடா. how many of each atom that makes up the excess reactant will be left over? அந்த கொஸ்டினை பார்த்த உடனேவே கொஸ்டினுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதே பெரிய ஒரு வேலையா இருக்கு இல்லையா? இங்கிலீஷ் அப்படி விளையாடுது கெமிஸ்ட்ரிக்குள்ள. சரி, ஓகே. ஹவு மெனி ஆஃப் ஒன்றுத்துக்கு சலைச்சது இல்லைல்ல? லாங்குவேஜும் சரி, சப்ஜெக்டும் சரி, எல்லாமே கொஞ்சம் நம்ம உள்ள அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா எல்லாமே ட்ரிக்கியா புதுசா சூப்பரா இருக்கு பாருங்க. ஹவு மெனி ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் தட் மேக்ஸ் அப் த எக்ஸஸ் ரியாக்டன்ட் வில் பி லெஃப்ட் ஓவர்? எத்தனை ஆட்டம்ஸ் வந்து இந்த லெஃப்ட் ஓவர் ரியாக்டன்ட்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்கடா. இதுக்கு வந்து எப்படி கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? இதை டைரக்டா கேட்க மாட்டாங்க, இதை இப்படிதான் வளைச்சு கேட்பாங்க. ஸோ லெஃப்ட் ஓவர் ரியாக்டன்ட்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெஃப்ட் ஓவர் ரியாக்டன்ட் வந்து மொதல் எவ்வளவு? 0.45 மோல்ஸ் ஆஃப் C2H6 இல்லையா? அப்போ ஒரு மோல்ல ஒரு மோல் ஆஃப் C2H6ல 2 மோல் ஆஃப் கார்பன் இருக்குடா. அதே மாதிரி ஒரு மோல் ஆஃப் C2H6ல 6 மோல் ஆஃப் கார்பன் இருக்கு. அப்போ 0.45ல எவ்வளவு இருக்கும்? ஸோ கார்பனுடைய அமௌண்ட் 2 × 0.45 இருந்திருக்கும். அதே மாதிரி ஹைட்ரஜனுடைய அமௌண்ட் வேற ஒன்றும் இல்லடா, 1 மோல்ல 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. அப்போ 0.45ல எவ்வளவு இருக்கும்? ஸோ என்ன பண்ணுவீங்க? 2 அப்படியே இறக்கிக்கிடுவீங்க.
0.45 டிவைடட் பை 1. அதை தான் இப்படி எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி 1 மோல் ஆஃப் தட் இஸ் 1 மோல் ஆஃப் C2H6ல 6 மோல் ஆஃப், ஏன்னா ஃபார்முலால அப்படிதான் இருக்கு, 6 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் இருந்திருக்கு. அப்படின்னா 0.45 மோல்ல எவ்வளவு இருந்திருக்கும்? 6 × 0.45 டிவைடட் பை 1. ஸோ இதை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துருண்டா. 2 × 0.5னா 0.9 இல்லையா? இது என்ன வரும்? 30 2.7. ஸோ இது 2.7, இது 0.9 மோல்ஸ். ரெண்டுக்கும் அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கிடணும், அவ்வளவுதான். ஸோ இது வந்து 1 மோல் 0.9 மோல். அப்போ ஆட்டம்ஸ் எவ்வளவு, ஹவு மெனி ஆட்டம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 0.9 × அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அதே மாதிரி தட் இஸ் 0.9 × 6.023 × 10⁻23 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்து அந்த எக்ஸஸ் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும், தட் இஸ் எக்ஸஸ் ரியாக்டன்ட்ல. அதே மாதிரி 2.7 × 6 × 10⁻23 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும் எக்ஸஸ் ரியாக்டன்ட்ல. இந்த கொஸ்டினை செஞ்சுட்டீங்க அப்படின்னா சூப்பர் தான். சரி, இப்போ நான் வந்து இந்த கொஸ்டின், இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இதை அப்படியே வந்து சேவ் பண்ணிட்டு இந்த ஃபைலை உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். இதுல கீழே ஆன்சரும் இருக்கு. இதுல இதே மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு 4-5 இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினையும் உட்காந்து பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆயிருண்டா. கண்டிப்பா 4 மணி நேரம் இந்த கொஸ்டினை முடிச்சிடலாம். ஆனா இந்த பிடிஎஃப் முடிச்சிட்டிங்கன்னா நான் அஷூரா சொல்லுவேன், இது சம்பந்தமான நிறைய லெசன் உங்களுக்கு தரவாயிரும். எது அப்படின்னா, சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரில ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேல தரவாயிரும். சொல்யூஷன் லெசன்ல ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேல தரவாயிரும். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரில ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேல தரவாயிரும். அதே மாதிரி ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ல பாதிக்கு மேல தரவாயிரும். ஈக்குலிபிரியத்துல பாதிக்கு மேல புரிஞ்சிடும். ஸோ இந்த 5 லெசனை கவர் பண்றதுக்கு 4 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிக்கோங்க. ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை கேட்டுக்கோங்க. சில மோட்டிவேஷன் வீடியோலாம் நம்மள உட்கார விடாது. நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற நேரம் அந்த மோட்டிவேஷன் வீடியோவை கேட்டுட்டீங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கவே மனசு வராது. அப்படிப்பட்ட நல்ல மோட்டிவேஷன் வீடியோவா, படிப்பு சம்பந்தமான மோட்டிவேஷன் வீடியோவா கேட்டுட்டு நல்லா எந்தூஸா ஃப்ரெஷ் அப் ஆகி 4 மணி நேரம் விடாம உட்காந்துருங்க. நீங்க அந்த 4 மணி நேரம் உட்காந்து பண்ணதை நினைச்சு உங்களுக்கு சூப்பர், நம்ம கூட அப்படி பண்ணிட்டோமே, நம்மகிட்டே அந்த திறமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணணும். சரியா? ஃபைலை வந்து போஸ்ட் பண்றேன்ப்பா, ஃபைலை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.